வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G Silver Academy தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த ப்ராப்ளம், a particle of mass 10 kg. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த 10 kg பார்ட்டிக்கல், அதோடைய மாஸ் is attached at S to the ends of 2 light. ஸோ S பாயிண்டில் இந்த 10 கிலோகிராம் பார்ட்டிக்கல் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க to the ends of 2 light in extensible strings. இங்க பாருங்க, இது ஒரு string PS, இன்னொரு string QS as shown in a figure. diagram கொடுத்துட்டாங்க அவங்களே. The other end of the strings are attached to two ends of strings are attached to two fixed points P and Q on a horizontal ceiling. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இந்த P and Q, ஓகேங்களா, இந்த P பாயிண்ட்டும் இந்த Q பாயிண்ட்டும் இந்த ஹாரிசான்டல் சீலிங்கில் அட்டாச் ஆயிருக்கு. மேலே ஒரு சீலிங்கும் கொடுத்துட்டாங்க. The particle hangs to equilibrium with PS and QS inclined to horizontal at an angle 25 degree 60 degree. ஹாரிசான்டலில் PSக்கு 25 degree, PSக்கு 25 degree, QSக்கு 60 degree, QSக்கு 60 degree. Determine the tension in the string PS and QS. இந்த PSல எவ்வளோ டென்ஷன் இருக்குது, இந்த QSல எவ்வளோ டென்ஷன் இருக்குது, இதுதான் கொஸ்டின். இப்போ இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இதுதான் வந்து சீலிங். இந்த சீலிங்கில் ஒரு கேபிள், இன்னொரு கேபிள், இந்த கேபிள் வந்து PS, இன்னொரு கேபிள் QS. இது ரெண்டுமே ஒரு வெயிட்டால் சஸ்பெண்ட் ஆகிருக்கு. என்ன வெயிட்னா 10 கிலோகிராம் பார்ட்டிக்கல். அப்புறம் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. இந்த சீலிங்க்கும் இந்த PSக்கும் உள்ள ஆங்கிள் 25 டிகிரி, இந்த சீலிங்க்கும் QSக்கும் உள்ள ஆங்கிள் 60 டிகிரி. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த P பாயிண்ட்லேருந்து இந்த S பாயிண்ட்டுக்கு எவ்வளவு அந்த கேபிளில் எவ்வளவு டென்ஷன் இருக்குது, எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த Q பாயிண்ட்லேருந்து இந்த இதுவும் S பாயிண்ட் தான், ரெண்டுமே S பாயிண்ட் தான். இந்த S பாயிண்ட்டுக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி டயக்ராமில் அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. எப்பயுமே ஒரு 10 கிலோகிராமை ஃபோர்ஸாக மாற்றணும்னா 9.81 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10 × 9.81 98.1 அவங்களே கேல்குலேட்டும் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக டயக்ராம் வரைஞ்சிட்டு சால்வ் பண்ண வேண்டியது தான். ஸ்டெப் 1, என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் இதான் சென்டர் பாயிண்ட், இதான் சென்டர் பாயிண்ட் S. ஓகேங்களா, இந்த S பாயிண்ட், ஓகேங்களா, இப்படி வச்சுப்போம். இப்போது ஃபோர்ஸ் PS, நெக்ஸ்ட் அடுத்த ஃபோர்ஸு QS. அப்போ இங்கே ஃபோர்ஸ் QS, இங்கே ஃபோர்ஸ் PS. புரியுதுங்களா? இந்த PSக்குள்ள ஃபோர்ஸு, இதுவும் S பாயிண்ட் தான், இதுவும் S பாயிண்ட் தான். ஓகேங்களா, இது நம்ம அந்த பின்புறத்தில் இருக்கும் அட்டாச் ஆகிட்டு. ஸோ QS, ஸோ அது ஃபோர்ஸ் QS. நல்லா கவனிங்க. Z ஆங்கிள் ஞாபகம் இருக்குங்க இல்லையா? இதுதான் Z ஆங்கிள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா Z ஆங்கிள். இது 25 டிகிரினா அப்போ இதுவும் 25 டிகிரி. இதை பாருங்கள், இது 60 டிகிரி. இப்படி இருந்துச்சுன்னா இது 60 டிகிரினா அப்போ இதுவும் 60 டிகிரி. அப்போது Z படி இந்த 25 தானே இங்கேயும் இந்த 25 வரும், இந்த 60 தானே இங்கேயும் வரும், அதான் இங்கே 60 வரைஞ்சாச்சு. இந்த வெயிட்டு கீழே தொங்கிட்டு இருக்கும். வெயிட் எவ்வளவு? 10 கிலோகிராம். அதோடைய ஃபோர்ஸ் எவ்வளவு? 98.1, அது வரைஞ்சாச்சு. ஸோ எல்லா டேட்டாவும் டயக்ராமில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ வந்து தீட்டா டயக்ராம் வரையணும். டோட்டல் நம்மளுக்கு 3 ஃபோர்ஸஸ் இருக்குது. பிஎஸ்ல ஒரு ஃபோர்ஸு, QSல ஒரு ஃபோர்ஸு, கீழே வந்து வெயிட்டில் ஒரு ஃபோர்ஸு. எப்பயுமே 2 ஃபோர்ஸ் கீழே இருக்கிற ஆங்கிள் நம்ம வந்து θ1, θ2, θ3 எடுத்துப்போம். நம்ம இஷ்டம் தான். θ1 இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம், நம்ம இஷ்டம் தான். மாற்றி மாற்றி கூட எழுதலாம். FPSக்கும் 98.1க்கும் இந்த 2 ஃபோர்ஸ்க்கும் இடையில நான் θ1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 2 ஃபோர்ஸ்க்கு இடையில θ2 எடுத்துக்கிறேன். இந்த 2 ஃபோர்ஸ்க்கு இடையில θ3 எடுத்துக்கிறேன். இப்போ θ1 கால்குலேட் பண்ண போகிறோம். θ1 இஸ் ஈக்குவல் டு θ1னா இதுதான், இந்த ரெண்டுத்துக்கு இடையில. இப்போ ப்ரீவியஸ் டயக்ராம் பார்த்துட்டு வருவோம். இது ஃபுல்லாகவே θ1 கரெக்டுங்களா? இப்போ டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா? இது மேலே 25, இது 90. அப்போ 25 90 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? அதான் θ1. ஸோ 90யும் 25யும் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல 25 இருந்தது, இது கீழே 90 இருந்தது. ஸோ 90 + 25 115 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ θ1க்கு வந்து 115 டிகிரி. நெக்ஸ்ட் θ2 கண்டுபிடிக்கணும். θ2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது மேலே. அந்த டயக்ராம் பார்த்துட்டு வந்துடலாமா? பாருங்கள், θ2
தீட்டா டூனானது இது ஃபுல்லாகவே தீட்டா டூ கரெக்டுங்களா? இதுதான் தீட்டா டூ. இந்த ஆங்கிள் நமக்கு இந்த ஆங்கிள் 25 தெரியும், இது 16 தெரியும். அப்போ இது ஈஸியாக என்ன பண்ணலாம், தீட்டா 3 கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? நல்லா கவனிங்க, இதுதான் தீட்டா 2. ஸோ இதுக்கு முன்னாடி டயக்ராமில் உங்களுக்கு காமிச்சேன் எவ்வளோ இருக்குது. இந்த பக்கம் 25 டிகிரி, இந்த பக்கம் 60 டிகிரி இருந்தது கரெக்டுங்களா? அப்போது ஸோ 180ஆல் இங்கே இருக்கிற இந்த 25யும் இந்த பக்கம் இருக்கிற இந்த 60 டிகிரியும் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண நம்மளுக்கு 95ன்னு கிடச்சிரும். புரியுதுங்களா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் தீட்டா 3. இந்த 25யும் இந்த 60யும் ஆட் பண்ணி 180ல் மைனஸ் பண்ணால் இந்த ஆங்கிள் கிடச்சிரும். அதுதான் இந்த இதில் வச்சு காமிச்சேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ 180 மைனஸ் 25 + 60 85. 180ல் 85 போயிடுச்சுன்னா 95. நெக்ஸ்ட் தீட்டா 3. இப்போ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு இடையில் இருக்கிற ஆங்கிள். டயக்ராம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அப்போது இதுக்கும் நம்ம ஆங்கிள் பார்க்கணும். இது 60 டிகிரி, இது கண்டிப்பாக 90 டிகிரி தான் இது. ஸோ 90 + 60. ஸோ 90 + 60 வரும் 150 டிகிரி. ஸோ இந்த 60யும் 90யும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 150 டிகிரி கிடச்சிருச்சு. ஸோ 3 ஆங்கிள் கிடச்சிச்சு. தீட்டா 1க்கு 115 டிகிரி, தீட்டா 2க்கு 95 டிகிரி, தீட்டா 3க்கு 150 டிகிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி தீட்டா கண்டுபிடிச்சணும். தீட்டா 1, தீட்டா 2, தீட்டா 3. இதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் லாமிஸ். ஸோ லாமிஸ் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். லாமிஸ் ஈக்குவேஷன். ஓகே, லாமிஸ் ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃபோர்ஸஸையும் எடுத்து நியூமரேட்டரில் எழுதுவோம். இந்த கொஷினில் டோட்டலாக இருக்கிறதே 3 ஃபோர்ஸஸ் தான். ஸோ ஃபோர்ஸ் PS QS 98.1, ஃபோர்ஸ் PS QS 98.1. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரில் சைன் எழுதணும். சைன், ஏன்னா லாமிஸ் ஈக்குவேஷன் எல்லாத்துக்குமே சைன் தான். இங்கே எப்படி தீட்டா 3 வந்ததுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபோர்ஸ் FPSக்கு ஆப்போசிட்டில் என்ன ஆங்கிள் இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் ஃபோர்ஸ் FPS. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனுக்கு என்ன ஆங்கிள் இருக்குது, தீட்டா 3. அப்போ இதுக்கு ஆப்போசிட் தீட்டா 3. அப்போ FPSக்கு தீட்டா 3ன்னு எழுதணும். FPSக்கு என்ன எழுதணும், தீட்டா 3. நெக்ஸ்ட் FQSக்கு ஏன் தீட்டா 1 வந்ததுன்னு பார்க்கலாமா? இப்போது இதான் FQSக்கு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ரெண்டாக பிரியுது இல்லையா? இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற ஆங்கிள் என்னது, தீட்டா 1. அந்த தீட்டா 1 எடுத்து இங்கே எழுதணும். ஸோ FQSக்கு தீட்டா 1. நெக்ஸ்ட் 98.1க்கு ஏன் தீட்டா 2ன்னு எழுதுனாங்க பார்க்கலாமா? இதுதான் 98.1. இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஆங்கிள் இருக்குது, தீட்டா 2. ஸோ இந்த தீட்டா 2 எடுத்து எழுதணும். ஸோ இந்த 98.1க்கு ஆங்கிள் வந்து தீட்டா 2. ஸோ இந்த மாதிரி தீட்டா 1, தீட்டா 2, தீட்டா 3 எப்படி எடுத்துறதுன்னு புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கண்டுபிடிச்ச தீட்டா 1, தீட்டா 2, தீட்டா 3 எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணோம். தீட்டா 3யோட வேல்யூ எடுத்து இங்கே எழுதணும் 150 டிகிரி. தீட்டா 1ஓட வேல்யூ எடுத்து எழுதணும் 115 டிகிரி. தீட்டா 2ஓட வேல்யூ 95 டிகிரி. இப்போ கேல்குலேட்டரில் சைன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி 150 டைப் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு 0.5 கிடைக்கும். செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சைன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி 115 டைப் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 0.9063 கிடைக்கும். சைன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி 95 டைப் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 0.9961 கிடைக்கும். இதுக்கப்புறமா ஆஸ் யூஸ்வல் அவ்வளோதான். இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். டிவைட் பண்ணால் 98.48. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேட் பண்ண போகிறோம். நமக்கு தேவை FPS FQS. ஸோ ஃபஸ்ட்டு FPS இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிப்போம். இது 0.5 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். 98.48 into 0.5 கேல்குலேட்டரில் போட்டு பாருங்கள், 49.24 நியூட்டன்னு கிடைக்கும். ஸோ ஃபோர்ஸ் FPS கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஃபோர்ஸ் QSக்கு இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். இந்த 0.9063 இங்கே மல்டிப்ளை பண்ணிப்போம். கேல்குலேட்டரில் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ஆன்சர் 89.25 வருதான்னு பாருங்கள். யூனிட் மறக்கக்கூடாது, நியூட்டன் போட்டுடணும். ஸோ கொஷினில் கேட்ட மாதிரி அந்த PSக்கும் QSக்கும் அந்த ரெண்டு கேபிள் இருக்குல்லையே, அந்த ரெண்டு கேபிளுக்கு உள்ள டென்ஷனை கண்டுபிடிச்சாச்சு, ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோ தான் ப்ராப்ளம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேஜ், ஃபஸ்ட்டு பேஜ். நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ்,
நெக்ஸ்ட் தேர்ட் பேஜ். இந்த ப்ராப்ளம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி. ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.